ஓம் நம சிவாய. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஸ்ரீ குபேரன் யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷின் அன்பான வணக்கங்கள். அன்பு நண்பர்களே, இன்றைய தினம் 15/5/2022 வைகாசி மாதம் 1ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய தினம் பார்த்தோம் என்றால் மதியம் 3:20 வரை சுவாதி நட்சத்திரமும் அதன் பிறகாக விசாகம் நட்சத்திரமும் நடப்பில் இருக்கின்ற ஒரு நல்ல நாளாக இந்த நாள் அமையப்பெறுகின்றது. அன்பு நண்பர்களே, இன்றைய தினம் யாருக்குங்க சந்திராஷ்டமம் என்று பார்த்தால் அதே மீன ராசி நேயர்களுக்கே இந்த நாள் சந்திராஷ்டம நாளாகவும் விளங்குகின்றது. ஆக மீன ராசி நேயர்கள் எதிலும் சற்று நிதான போக்கினை மேற்கொள்வது சகல விதங்களிலும் உங்களுக்கு மேன்மைகளை கொடுக்கும் என்பதனை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். அன்பு நண்பர்களே, இன்றைய தினம் தின பலன்தனை வழங்குகின்ற கிரகமாக அமைபவர் சூரிய பகவான் ரிஷப ராசிதனில் அமையப்பெற்றிருக்கின்றார். இந்த சூரியன் 12 ராசி நேயர்களுக்கும் என்னவெல்லாம் பலன்களை வழங்க இருக்கின்றார் என்பதனை பார்ப்பதற்கு முன்பாக இன்றைய தினத்திற்கென்று சில சிறப்புகள் உண்டு. அந்த சிறப்புகள் என்ன என்பதனை பார்க்கலாம். அன்பு நண்பர்களே, இன்றைய தினம் சூரியனும் சந்திரனும் நேருக்கு நேர் 7ஆம் பாவகத்தில் சஞ்சாரம் செய்கின்ற முழு நிலவு நாள், அதாவது பௌர்ணமி திதி நடப்பில் இருக்கின்ற நாள். இந்த பௌர்ணமி திதி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அமாவாசையும் சரி பௌர்ணமியும் சரி எந்த விதமான சூன்யத்திற்கும் ஆட்படாத திதிகளாக பரிசுத்தமான திதிகளாக வழங்கப்படுகின்றது. அந்த வகையில் இன்றைய தினம் அண்ணாமலையாரினுடைய கிரிவலம் தமிழகத்திலே ஒரு பிரசித்தி பெற்ற அமைப்பு. அனைத்து ஆலயங்களிலுமே சிறப்பு பூஜைகள் நடக்கும், குறிப்பாக அம்பாள் ஆலயங்கள். ஆக தெய்வீக வழிபாட்டிற்காக மனிதன் தன்னுடைய நேரத்தை ஒதுக்க வேண்டிய நாளாக இந்த நாள் சாஸ்திரங்களில் வழங்கப்படுகின்றது. ஆக இறை பக்தியில் ஈடுபடுகின்ற நாள். பூஜை புனஸ்காரங்களில் ஆலயங்களில் கலந்து கொள்ளுங்கள். அதே போல் இன்றைய தினம் சர்வ விதமான சுபகாரியங்களையும் செய்வதற்கு ஏற்ப சுபமுகூர்த்த நாளாக அமைகின்றது. ஆக அன்பு நண்பர்களே, காது குத்திலிருந்து கல்யாணம் பண்ணுறதுலேருந்து வீடு கொடுத்துன போகிறதுலேருந்து வீட்டை விட்டு ஒருத்தனை துரத்துற வரைக்கும் எதெல்லாம் நீங்கள் உங்களுக்கு மகிழ்ச்சின்னு நினைக்கிறீங்களோ அதையெல்லாம் தாராளமாக செய்யலாங்க. அந்த அளவுக்கு மேன்மைகளை வழங்குகின்ற அற்புதமான நாளாக இந்த நாள் அமைகின்றது. வாழ்த்துக்கள். அன்பு நண்பர்களே, நாம் தொடர்ந்து 12 ராசிகளுக்குமான பலன்களை பார்க்கலாம் வாருங்கள். மேசராசி அன்பர்களே, மேசராசிக்காரர்களை பொறுத்தவரை இன்றைய தினம் உங்களுடைய பேச்சால் அனைவரையும் வென்று காட்டுகின்ற நாள். நீங்கள் பேச பேச அமர்ந்து கொண்டு அரை மணி நேரமானாலும் கேட்டுக்கொண்டிருப்பார்கள். அந்த அளவுக்கு கலை ஆர்வத்தோடும் என்ன சொல்கிறது ஒரு ரசனையோடு இன்றைய தினம் மேசராசிக்காரங்க பேசுங்க. மேசராசிக்காரங்க உருன்னு இருந்து பார்த்துருக்கோம், கவிதையெல்லாம் சொல்லி பார்த்துருக்கோமா, இன்றைக்கி சொல்லுவீங்க. அந்த அளவுக்கு மேன்மைகளை வழங்குகின்ற நாள். வருமானம் இனிதே அமைகின்ற நாள். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. திருமணம் சார்ந்தவங்களுடைய முயற்சிகள் அடுத்த கட்ட நிலைக்கு உயர்த்தப்படுகின்ற நகர்த்தப்படுகின்ற ஒரு நல்ல நாளாக இந்த நாள் அமைகின்றது. கணவன் மனைவிக்கிடையே இருந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாம் விலகி நல்ல அந்யோன்யம் பெருகுகின்ற அற்புதமான நாளாக இந்த நாள் அமைகின்றது. குழந்தை பாக்கியம் சார்ந்தும் ஒரு நல்ல செய்தி கிடைக்கின்ற நல்ல நாளாக இந்த நாள் அமைகின்றது. வாழ்த்துக்கள். ரிஷபராசி நேயர்களே, ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைய தினம் நல்ல மேன்மைகளை வழங்குகின்ற நாள். புதிய முதலீடுகளை எல்லாம் செய்வீர்கள். அந்த முதலீடுகளும் நல்ல மேன்மைகளை வழங்கும். கடன் வாங்கி மட்டும் எதையும் செய்யாமல் இருக்கணும் அப்படிங்கிறத மட்டும் மனசில் வச்சுக்கிட்டிங்கன்னா போதுமானது. அதே போல் சிறு சிறு பொருட்சேர்க்கைகளை ஏற்படுத்துகின்ற நாளாகவும் வீட்டுக்கு தேவையான இந்த எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம், உயர் ரக பொருட்கள், இதையெல்லாம் அதாவது விலை மிகுந்த காஸ்ட்லி ஐட்டம்ஸ்னு சொல்லுவோம் இல்லையா, ஒரு சோஃபா செட்டு, ஒரு ஃப்ரிட்ஜ், அந்த மாதிரியான சில ஐட்டமை வாங்குவதற்கான ஒரு அற்புதமான நாள். அவரவர் தகுதிக்கு ஏற்ப ஏதேனும் சிறு சிறு பொருட்சேர்க்கைகளை ஏற்படுத்துவீர்கள். ஒரு சிலர் முதலீடுகளை எல்லாம் போடுவீர்கள். படிப்பில் நல்ல மேன்மைகளை ஏற்படுத்துகின்ற அற்புதமான நாளாக இந்த நாள் அமைகின்றது. வாழ்த்துக்கள். மிதுன ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் இன்றைய தினம் சிறப்பான வருமானத்தை வழங்குகின்ற நாளாகவும் அந்த வருமானத்தை மிக சிறப்பாக செலவு செய்ய வைக்கின்ற நாளாகவும் அமைகின்றது. ஆக அன்பு நண்பர்களே, என்னங்க இது வரவுங்கிறீங்க செலவுங்கிறீங்க? ஆமாங்க, இன்கம்மிங்னு ஒன்று வந்து அவுட் கோயிங்னு ஒன்று போய் தானங்க ஆகணும். அந்த மாதிரியான ஒரு அமைப்பில் இருக்கின்ற நாள். கொஞ்சம் இன்றைக்கி கூடுதலாக போகுங்க. உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறுகின்ற நாள் சிறுதடைக்கு பிறகு. ஆக அன்பு நண்பர்களே, இன்றைய தினம் வெளியூர் போகணும், வெளிமாநிலம் போகணும்னு முயற்சி செய்கிறவங்களாம் தாராளமாக அந்த முயற்சிகளை முன்னெடுக்கலாம். அவை வெற்றி பெறுகின்ற அற்புதமான நாளாக இந்த நாள் அமைகின்றது. இன்றைய தினம் வருமானம் இனிதே அமையும். அதை உங்களுடைய குழந்தைகளினுடைய எதிர்காலத்திற்காக நீங்கள் செலவு செய்வது மிக மிக மேன்மையை தரும். உங்களுடைய பேச்சால் அனைவரையும் கவர்வீர்கள். வாழ்த்துக்கள். கடகராசி நேயர்களை பொறுத்தவரை மிக சிறப்பான மேன்மைகளை வழங்குகின்ற நாள். தொட்டதெல்லாம் தொடங்குங்க. எதெல்லாம் ஜெயிக்கணும்னு நினைக்கிறீங்களோ, எதெல்லாம் வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ, எந்த உயரங்கள்லாம் அடையணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் இன்றைய தினம் சிறப்பாக அடைவீர்கள்.
வேலை தொழில் வியாபார ரீதியாக நல்ல லாபங்கள் உண்டு. படிக்கின்ற குழந்தைகளுக்கு படிப்பில் முதன்மை மாணவர்களாக விளங்குகின்ற அளவுக்கு அவர்களினுடைய கல்வித்தரம் மிக மிக மேம்பட்டு காணப்படும். அந்த அளவுக்கு மேன்மைகளை வழங்குகின்ற அற்புதமான நாளாக இந்த நாள் அமைகின்றது. அதே போல் இல்லத்தரசிகளை பொறுத்த வரைக்கும் அதை வாங்கி இதை வாங்கி எதுவும் பொருட்சேர்க்கைகளை செய்து கொண்டே இருப்பார்கள். சிலர் எதிர்கால தேவைக்காக இன்றைய தினம் முதலீடு செய்வார்கள். அதான் ஒரு சிறப்புங்க. இன்றைய தினம் முதலீடுகள் அதிகரிக்கின்ற நாள், எதிலும் மன திருப்தியான நற்பலன்கள் மட்டுமே நடக்கின்ற நாள். வாழ்த்துக்கள். சிம்மராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் இன்றைய தினம் ராசிநாதனே 10ல் திக்பலமாகி வலுவாக இருக்கிறாருங்க. இடமாற்றங்களை எதிர்பார்த்திருந்தவர்களுக்கும் இந்த பொருளை விற்கணும்ப்பா அந்த பொருளை விற்கணும்ப்பான்னு ஏதேனும் ஒரு பொருட்களை விற்பதற்காக முயற்சி செய்து கொண்டிருந்தவர்களுக்கும் இந்த நாள் நல்ல மேன்மைகளை வழங்கும். புதிய புதிய வேலை வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்கும். உங்களுக்கே புதிய பொறுப்புகள் கிடைக்கலாம். நல்ல அங்கீகாரத்தை ஏற்படுத்துவதற்கான நாளாகவும் 4 பேர் முன்பாக நீங்கள் மரியாதையோடு இருக்கின்ற அளவுக்கு இந்த கௌரவம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த கௌரவம் கிடைக்கின்ற அல்லது கௌரவ பதவிகள் கிடைக்கின்ற இனிய நாளாக இந்த நாள் அமைகின்றது. வாழ்த்துக்கள். கன்னிராசி நேயர்களே, கன்னியை பொறுத்த வரைக்கும் இன்றைய தினம் நல்ல வருமானத்தை ஏற்படுத்துகின்ற அற்புதமான நாள். நீங்கள் செய்கின்ற ஒவ்வொரு செயல்களும் உங்களுக்கு ஏதேனும் ஒரு வரவினை இன்றைய தினம் கொடுக்காமல் போகாதுங்க. தொழில் வியாபாரம் செய்பவர்களுக்கு நல்ல லாபங்கள் கிடைக்கின்ற நாள். கூலி தொழிலாளிகளுக்கு கூடுதலாக டிப்ஸ் கிடைக்கின்ற அற்புதமான நாளாக இந்த நாள் அமைகின்றது என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. ஆக சிம்மராசி நேயர்களை பொறுத்தவரையிலும் கன்னிராசி நேயர்களை பொறுத்தவரையிலும் இந்த 2 ராசிக்காரங்களுக்கு இன்றைய தினம் மிக மிக மேன்மையான அமைப்புகள் உண்டு. அதிலும் கன்னிராசி நேயர்களுக்கு வருமானம் கூடுதலாக இருக்கின்ற அற்புதமான நாளாக இந்த நாள் அமைகின்றது. வாழ்த்துக்கள். துளாராசி நேயர்களே, துளாராசிக்காரர்களை பொறுத்தவரையிலும் இன்றைய தினம் நல்ல மேன்மைகளை எல்லாம் வழங்குகின்ற அற்புதமான நாளாக விளங்குகின்றது. வேலை வாய்ப்புகள் தேடி வந்து கிடைக்கின்ற நாள். வெளியூரில் இருக்கிறவங்களுக்கு லாபங்கள் அதிகரிக்கின்ற நாள். அதே போல் கொஞ்சம் மன தடுமாற்றம் எதிலும் இருக்கும், அதையெல்லாம் தாண்டி வந்துடுவீங்க. பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. தேக ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருப்பதும், வண்டி வாகனங்களில் தொலைதூர பயணங்கள் செய்கின்ற பொழுது அந்த பயணங்களில் ஜாக்கிரதையாக டிரைவிங்கை வச்சுக்கிறது மட்டும் போதுமானது. வாழ்த்துக்கள். விருச்சகராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் அந்த இடத்துக்கு டூர் போயிட்டு வந்துடணும்ப்பா, இந்த இடத்துக்கு ஒரு 2 நாள் டூர் அடிச்சிடணும்ப்பா அப்படின்னு தொலைதூர பயணங்களுக்கு யாரெல்லாம் திட்டமிட்டு இருந்தீர்களோ அவர்களெல்லாம் அந்த திட்டங்களை சரிபடுத்துகின்ற ஒரு அற்புதமான நாளாக அல்லது பலிக்கச் செய்கின்ற ஒரு அற்புதமான நாளாக இந்த நாள் விளங்குகின்றது. சுப விரயங்கள் ஏற்படுவதற்கான நாள், குலதெய்வ வழிபாடு செய்வதற்கான நாள், வேலை வாய்ப்புகள் இனிதே கிடைக்கின்ற நாள், வேலையில் ஒரு நல்ல மேன்மைகள் கிடைக்கின்ற நாள். இந்த நாள் வேலை தொழில் வியாபார ரீதியாக அத்தனை மேன்மைகளையும் வழங்கி குடும்ப ரீதியாக சிறு ஈகோ கிளாஷஸை கொளுத்தி போட்டு போயிருங்க. ஆக நம்ம வெளியில் எவ்வளோ பெரிய ஆளாக வேணாலும் இருக்கலாம், குடும்பத்திற்குள்ளாக அன்பு கொண்ட மனம் மட்டுமே வாழ்க்கையை வெல்லும் என்பதனை உணர்ந்து செயல்பட வேண்டிய நாள். வாழ்த்துக்கள். தனுசு ராசி நேயர்களை பொறுத்தவரையிலும் இன்றைய தினம் வேலை வாய்ப்புகள் மிக சிறப்பாக இருக்கும். அதிலும் குறிப்பாக இன்னொருத்தருக்கு கீழே அடிமை தொழில்னு சொல்லக்கூடிய வேலை வாய்ப்பில் ஜாபில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ரெக்கக்னேஷன் கிடைக்குங்க. பாராட்டுதல்கள் அது இது ஒரு பக்கம் குவிஞ்சு தள்ளிடும்னு வச்சுக்கோங்களேன். லாபங்களும் வியாபாரம் செய்பவர்களிட இன்றைய தினம் வேலை செய்பவர்களுக்கு தான் மிக மிக அபரிமிதமான லாபங்கள். ஆக வருமானம் இனிதே அமைகின்ற அற்புதமான நாளாக தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த நாள் அமையப்பெறுகின்றது. லாபங்கள் கொஞ்சம் சிரமத்திற்கு பிறகு தான் கிடைக்கும். திடீர்னு எதிர்பாராத இடங்களிலிருந்து உதவிகள் எல்லாம் கிடைக்கும். தேக ஆரோக்கியத்தில் மட்டும் சின்னதாக கவனம் செலுத்தினால் போதுமானது. மற்ற அனைத்தும் உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கின்ற நல்ல நாளாகவே இந்த நாள் அமைகின்றது. வாழ்த்துக்கள். மகர ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா மனமானது இது அது அப்படின்னு ஒரு இடத்துல நிற்காதுங்க. அனைத்தை நோக்கியும் உங்களுடைய மனமானது குவிகின்ற நாள். இதுக்கு அது பெஸ்ட்டாக இருக்கே, அதுக்கு இது பெஸ்ட்டாக இருக்குன்னு கடைசி வரைக்கும் ஒரு முடிவுக்கே வரமாட்டாங்க. பூரா பயலும் ஏதேனும் ஒரு குழப்பத்திலே இருப்பீங்க. ஆக அன்பு நண்பர்களே, இன்றைய தினம் ஒன்றுக்கு ஒன்று இந்த உலகத்தில் பெஸ்ட்டு தாங்க. எது நமக்கு கிடைக்குதோ அது நமக்கு பெஸ்ட்டு அப்படிங்கிறத நினச்சி போக வேண்டிய நாள். காதலில் சிறு கசப்புகள் ஏற்பட்டு மறைகின்ற நாள். உங்களுடைய திருமண முயற்சிகள் வெற்றி பெறுகின்ற நாள். வேலை வாய்ப்புகள் இனிதே கிடைக்கின்ற அற்புதமான நாளாக இந்த நாள் அமைகின்றது. வாழ்த்துக்கள். கும்பராசி நேயர்களை, கும்பராசிக்காரர்களை பொறுத்தவரை கணவன் மனைவி கெமிஸ்ட்ரி அடி பிச்சுக்கிட்டு தூள் கலப்பும் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. வேலை வாய்ப்புகளில் இருந்தவர்களுக்கும் சரி, தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கும் சரி, நல்ல வேலை வாய்ப்புகளே கிடைக்கும். அதில் எந்த விதமான பயமும் உங்களுக்கு தேவையில்லை. தொலைதூர பயணங்கள் ஏற்படும். கொஞ்சம் தூர இடத்துல தள்ளி வேலைகளை தேடுங்க. அதே போல் இல்லத்தரசிகளை பொறுத்த வரைக்கும் உயர்தர பொருட்களினுடைய சேர்க்கையில் அதிக நாட்டம் செலுத்துவீர்கள். பெருசாக நெக்லஸ் வேணும், ஒரு ஃப்ரிட்ஜ் எனக்கு வேணும், வெயில் காலம் வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி ஏதேனும் ஒரு நல்ல பொருட்சேர்க்கைகளை நோக்கி மனம் குவிகின்ற நாள். சேர்க்கவும் செய்வீர்கள். திருமணமும் நல்லபடியாக முடியும். வாழ்த்துக்கள்.
மீனராசி நேயர்களே, மீனத்தை பொறுத்தவரையிலும் இன்றைய தினம் ஏதேனும் ஒரு வகையில் ஏதாவது ஒரு செலவு இழுத்து விட்டுக்கிட்டே இருக்குங்க. சந்திராஷ்டமம் வேறு இருக்குது, மனசு சும்மா இருக்காது. இதை பண்ணலாம் அதை பண்ணலான்னு ஏதாவது ஒன்று பண்ணி தேவையில்லாத செலவுகளை இழுத்து விட்டுக்குவீங்க. ஆக அன்பு நண்பர்களே, இன்றைய தினம் பேராசைப்படாமல் இருப்பது சகல விதங்களிலும் உங்களுக்கு நல்ல மேன்மைகளை பெற்றுக் கொடுக்கும் என்பதனை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய மனமே இன்றைய தினம் உங்களுடைய விரயத்திற்கு காரணமாகும். தேக ஆரோக்கியத்திலும் அனாவசிய செலவுகளை குறைத்துக் கொள்வதிலும் கவனம் செலுத்துங்கள். வாழ்த்துக்கள். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.